அன்னையின் அருளாலே இன்று நாம் இங்கு பாரத மாதா தீப பூஜை செய்வதற்காக கூடியிருக்கின்றோம். தெய்வ பக்தி உடையவர்கள் தெய்வத்தை பூஜிப்பதற்கு பல முறைகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று தீப பூஜை. சுடர்விட்டு எரிகின்ற ஒரு தீபத்திலே இறைவனை ஆவாகனம் பண்ணி அந்த சுடரையே தெய்வமாக பாவித்து பூஜை செய்கின்றோம். அது தீப பூஜை அல்லது திருவிளக்கு பூஜை. இதில் பொதுவாக அம்பாளை அப்படி வரவழைத்து பூஜை பண்ணுவார்கள் தாய்மார்கள். இப்போ நாம் பண்ண போகிறது யாருக்கு அப்படின்னா பாரத மாதாக்கு. பாரதியார் சொல்லுவார் பாரதாம்பிகே அப்படின்னு தான் கூப்பிடுவார். பாரதம்ங்கிறது உண்மையிலே அம்பாள் தான். பாரத அம்பாள், பாரதமாகி அம்பாள், பாரதாம்பிகே அப்படின்னு. அந்த பாரதாம்பிகைக்குரிய பூஜையை இப்போ நாம் பண்ண போகிறோம். என்னென்ன முறைகளெல்லாம் அந்த சாதாரண பூஜையில் பயன்படுத்துவோமோ அதெல்லாம் இங்கேயும் செய்வோம். ஆனால் அது பாரத தாய்க்கு. சரி, இப்படி யாருமே பூஜையெல்லாம் பண்ணது கிடையாது பூசாரிக்கே அப்படின்னா இல்லை. இது ஏற்கனவே நமக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்னது. விவேகானந்தர் என்ன சொன்னார்? நம்முடைய சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அங்கே பாரத தாயை எழுந்தருள பண்ணுங்கள். உங்களுடைய பூஜையெல்லாம், வழிபாடெல்லாம், பிரார்த்தனையெல்லாம், எண்ணமெல்லாம் இந்த பாரத தாய்கிட்டேயே இருக்கட்டும் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் சிந்தனையெல்லாம் பாரதத்தினுடைய நலனை பற்றினதாக இருக்கணும். அது மாதிரியே அவர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழித்து நம்மளுக்கு சுதந்திரமும் கிடச்சிது. சரி, அதுக்கப்புறம் தூக்கி பாரத தாய் தூக்கி வச்சிடலாமான்னா இல்லை. எல்லா தெய்வங்களும் வழிபடப்படட்டும், பாரத தாயும் வழிபடப்படட்டும் என்பது தான் கருத்து. அதை யாராவது செயல்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யர்களிலே வெளிநாட்டில் பிறந்து இங்கே வந்தவரான மார்கரெட் எலிசபெத் நோபிள் என்ற பெயர் உடைய அயர்லாந்தை சேர்ந்த அந்த சகோதரி தான் பாரத தாயை வழிபடு அப்படின்னு சுவாமிஜி சொன்னதை 100க்கு 100 கடைப்பிடிச்சாங்க. அவங்க படத்துலையே ஜபமாலையை பிடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். யாருக்கு ஜபம் பண்ணினாங்க? பாரத தாய்க்கு தான். பாரத் மாதா, பாரத் மாதா, பாரத மாதா, பாரத மாதா அப்படின்னே ஜபம் பண்ணுவாங்க. அதனால் நாமளும் அந்த பாரதத்திற்கே தன்னை அர்ப்பணித்த சகோதரி நிவேதிதையினுடைய பிறந்த நாள் 158வது ஜெயந்தி தினம் சென்ற அக்டோபர் 28ஆம் தேதி வந்தது. அதை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வச்சா நமக்கு பூஜைக்கு வசதியாக இருக்குமே என்று இன்று வைத்துக்கொண்டு இப்பொழுது நாம் இந்த பாரத மாதா தீப பூஜையை சகோதரி நிவேதிதையினுடைய 158வது ஜெயந்தி தின சிறப்பு வழிபாடாக கொண்டாடுகிறோம். நான் சொல்லக்கூடிய நாமாவளியை எல்லாரும் திருப்பி சொல்லுங்கள். நான் சொன்னபடி நாம சங்கீர்த்தனம் பண்ணினா பாரத மாதாக்கு, பூ போட்டு அர்ச்சனை பண்ணினா பாரத மாதாக்கு, ஊதுபத்தி ஏற்றினா காமிச்சா பாரத மாதாக்கு, நைவேத்தியம் கொடுத்தா பாரத மாதாக்கு, அர்ச்சனை பண்ணினா பாரத மாதாக்கு, ஆரத்தி காமிச்சா பாரத மாதாக்கு. இதான பூஜை. பூஜையில் உள்ள எல்லாத்தையும் பாரத மாதாக்கு செய்து விடுவோம். இப்போது நாம சங்கீர்த்தனம் நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் புஸ்தகத்தை வச்சிடலாம். நான் சொல்கிறத மட்டும் கேட்டு திருப்பி சொல்லுங்கள். இப்போ நான் இந்த சொல்லும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணணும்? விளக்கு ஏற்றிக்கணும். விளக்கு முதல்ல நாம சொல்லிவிட்டு அதுக்கு குங்குமம் வைங்க. குங்குமம் விளக்குக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுங்க. அது வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த நாமத்தையும் சொல்லுங்கள். பாரத மாதா, பாரத மாதா, பாரத மாதா நமோஸ்துதே, பாரத மாதா, பாரத மாதா, பாரத மாதா நமோஸ்துதே.
பாரத மாதா பாரத மாதா பாரத மாதா நமோஸ்துதே பாரத மாதா பாரத மாதா பாரத மாதா நமோஸ்துதே. जय श्री भारत माता की जय. பாரத் மாதா கி எழுச்சியுரை. போற்றுதலுக்குரியவள் நம்முடைய பாரத தாய். நாம் பிறந்த இந்த பூமியை, நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியை, தாய் போன்று நமக்கு உணவு தந்து காக்கின்ற இந்த பூமியை தாய் என்று கொண்டாடுவது நம்முடைய தேசத்தின் பழக்கம். அப்போ இது தாய் நாடு. இந்த தாய் நாட்டினுடைய சிறப்பு நமக்கு தெரிந்திருக்கிறதோ இல்லையோ, பல மேல்நாட்டவர்களுக்கு, இந்த நாட்டில் பிறக்காமல், இந்த பூமியில் பிறக்காமல் வேறு பக்கம் பிறந்தவர்களுக்கும் கூட தெரிஞ்சிருக்கு. அப்படி காலம் காலமாக இந்த நாட்டை தேடி வந்தவர்கள், அந்நிய தேசத்திலேருந்து இங்கே வந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில பேருடைய நோக்கம் இவளுடைய அளப்பரிய செல்வத்தை கொள்ளை கொள்ளுவது. சில பேருடைய நோக்கம் இந்த பூமியையே பிடித்து தான் ஆளுவது. இப்படி வந்தவர்கள் இருந்தாலும் இவளுடைய ஆன்மீக சிறப்பை, மகிமையை உணர்ந்து இவளை போற்றி வணங்குவதற்காக இங்கு வந்தவர்கள் அப்படியும் இருந்திருக்கிறார்கள் காலங்காலமாக. அப்படி வந்தவர்களில் ஒருவர் தான் மார்கரெட் எலிசபெத் நோபல். 1867 ஆண்டு அயர்லாந்திலே பிறந்தவர். 1858 ஆண்டு, இவருக்கு 28 வயதாக இருந்தபோது சுவாமி விவேகானந்தர் லண்டனுக்கு வந்து சொற்பொழிவாற்றுகிறார். அமெரிக்காலெல்லாம் பேசி முடிச்சுட்டு இங்கே வரார். அப்படி வரும்போது அவருடைய சொற்பொழிவுகளை கேட்கிறாள் இந்த இளம் மார்கரெட். அப்போ அவளுக்கு ஒரு புதுமை அதில் புலப்படுகிறது. இதுவரையிலும் கேட்டவங்கெல்லாம் புஸ்தகத்தை படித்து பேசினாங்க. சுவாமிஜியோ கடவுளை நேரே தரிசித்தவராக பேசுகிறார் என்பதை மார்கரெட் உணர்ந்தாள். இவரே என்னுடைய குரு என்று அவள் உள்ளம் உணர்ந்தது. ஏன்னா அந்த சிறிய வயதான 28 வயதுக்குள்ளே கடந்த 7 ஆண்டுகளாக, என்ன 20-21 வயசுலேருந்தே நான் இறைவனை, சத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ 7 வருஷம் ஏங்கி தவிச்சப்புறம் சத்குருநாதராகிய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தரிசிக்கிறார்கள். அப்போது இவரே நமது குரு, இவரே நாம் வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அவருடைய சொற்பொழிவுகளெல்லாம் தவறாமல் கேட்டு ஒரு வருஷம் முடிகிறது. 1896 அந்த வருஷம் முழுக்க உரையாற்றுகிறார் சுவாமிஜி லண்டனில் தங்கியிருந்து. அது முடிந்த பிறகு சுவாமிஜி ஒரு கட்டத்தில் 97 நான் பாரதம் திரும்பணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்கரெட் சொல்லுகிறாள், மாஸ்டர் குருநாதா, நானும் தங்களோடு வருகிறேன். நான் என்னை பாரதத்தின் சேவைக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அவங்களுக்கு இது தோன்றியது அப்படின்னா, சுவாமிஜி தத்துவங்களை எல்லாம் எடுத்து விளக்குகிறார். லண்டனில் அவர் பேசிய பேச்சுக்களின் தொகுப்பு தான் ஞானயோக விளக்கம்.
மாயைனா என்ன, பரம்பொருள்னா என்ன, சத்திய வஸ்து என்பது எது, இந்த உலகத்தினுடைய உண்மைத்தன்மை எவ்வளோ தூரத்துக்கு தான் இருக்குது, இந்த விளக்கங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மார்கரெட் அவரை கவனித்து ஒரு விஷயத்தை பார்க்குறா. அவருடைய அந்த தத்துவ விளக்கங்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவருடைய அப்பழுக்கற்ற தூய்மையான பண்புக்கு நான் தலைவணங்கினேன். அவர் தன்னுடைய தேசத்தின் மீது கொண்டிருந்த அளப்பரிய எல்லையில்லாத தேசபக்திக்கு நான் தலைவணங்கினேன். அந்த தேசபக்திக்கு என்னை தொண்டாற்றும் ஒரு சேவகியாக ஆக்க நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமிஜி சொல்கிறார், எங்கள் நாட்டில் வசதியெல்லாம் ஒன்றுமே இருக்காதுமா, அங்கே ஏழ்மை பஞ்சந்தான் தலைவிரித்தாடுகிறது. இங்கே பெண்கள்லாம் கூட நல்லா படிச்சிருக்காங்க, எங்கள் ஊரில் பெண்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படியெல்லாம் இருக்குது. மார்கரெட் ஒரு ஸ்கூல் நடத்திட்டுருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு சுவாமிஜியை கூட்டி கொண்டு போய் காட்டுறாங்க. ஆஹாஹா, எவ்வளோ அருமையாக இருக்குது, இது மாதிரி எங்கள் ஊரில் எங்கள் பெண்களுக்கு எங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் யாராவது நடத்தினா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் ஏக்கத்தோடு சொல்கிறார். அதை கேட்ட உடனே நிவேதித்துக்கு மார்கரெட்டுக்கு தோன்றுகிறது, இது நமக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு. பாரத நாட்டிற்கு வந்து நீ பாரத தாய்க்கு சேவை செய்யவா, இது போன்ற ஒரு பள்ளியை அங்கு பாரத பெண்களுக்கு நடத்து என்று சுவாமிஜி சொல்லாமல் சொல்வதாக உணர்ந்து அப்பொழுதே வரணும்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சுவாமிஜி இங்கிலாந்தில் இருக்கிறாங்க, கிளம்பணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது மார்கரெட் நானும் வருகிறேன்னு சொல்கிறா. அப்போ அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு அவளை அவ்வளோ 6000 மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தேசத்துக்கு நாம் அழைத்து விடக்கூடாது, அவள் தன்னைத்தானே இன்னும் கொஞ்சம் சோதித்து பார்த்து கொள்ளட்டும் என்று நினைத்து, அவசரம் இல்லை, நீ இங்கே இருந்து கொண்டே பாரதத்துக்கு என்னென்ன சேவை செய்ய முடியுமோ செய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மட்டும் போயிடுறார். அப்படி அவர் இந்தியா வந்தவுடனே மார்கரெட் என்ன செய்கிறாள், மற்ற சீடர்களும் இருப்பாங்க இல்லையா, சுவாமிஜியோட உரைகளெல்லாம் கேட்டவங்க இவ்வளோ மாதிரி, அவங்க எல்லாரையும் திரட்டி அவங்கெல்லாம் உட்கார்ந்து வாரந்தோறும் சத்சங்கம், சுவாமிஜியும் மற்ற சுவாமிகளும் பேசினது அதுக்கு அவங்க குறிப்பெடுத்து வச்சுருப்பாங்க, அதெல்லாம் படித்து விவாதம் பண்ணுவாங்களாம், டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம், இந்த கருத்தை சொன்னாங்க வச்சாங்கன்னு அப்படியே சத்சங்கம் அவங்களுக்குள்ளே நடத்துகிறாங்க. இங்கே ரொம்ப கஷ்டம் வரும்பொழுது சுவாமிஜி ஏழைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறார். அப்போது அங்கே இங்கிலாந்தில் இருக்கிற மக்கள்கிட்டெல்லாம் சொல்லி, ஒரு கைப்பிடி சோறு இருந்தால் அவர்களை யமனின் பிடியிலிருந்து மீட்டு விடலாம், நீங்கள் பணம் கொடுங்கள்னு சொல்லி எல்லாத்தையும் பணம் திரட்டி இங்கிலாந்தில் பணம் திரட்டி அனுப்புகிறாங்க. இப்படியெல்லாம் அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு சிவபக்தி மிகுந்திருக்கிறது, காளித்தாய் மீதும் பேரன்பு இருக்குது, அந்த பூஜையெல்லாம் நடக்கிறது. ஆனால் உன்னுடைய இதய பீடத்திலே நீ பாரத தாயை ஏற்றுவை என்று சொல்லாமல் சொல்லி பாரதத்தின் மகிமைகளையெல்லாம் ஒவ்வொன்றா விளங்க வைக்கிறார் சுவாமிஜி. அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுறது, ஆமாம் நான் என் இதயத்தில் வழிபாட்டுக்குரியவள் பாரத தாய் என்ற உணர்வு மிகவே பாரத் மாதா பாரத் மாதா பாரத் மாதா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எல்லா துறைகளிலும் இந்த பாரதத்திற்கு சேவை செய்தார். ஆனால் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, யாரும் சிந்தித்து பார்க்காத நாளிலே, இது அவர் பாரதத்துக்கு வரும்போது 1898 ஜனவரி, இன்றைக்கு 127 வருஷங்களுக்கு முன்னால் வராங்க. 127 வருஷம் 10 மாதத்துக்கு முன்னாடியே இங்கே வராங்க பாரதத்துக்கு. அந்த காலத்தில் யாரும் சுதந்திரத்தை பற்றி நினைக்கல. காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது, ஆனால் அவர்களுக்கு சுதந்திரத்தை கேட்கணும்னு கூட தோணலை. அவங்க என்ன செய்கிறாங்க, பிரிட்டனுடைய ஆட்சிக்கு கீழே இருந்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்தா போதும் அப்படி தான் நினைக்கிறாங்க. சுதந்திரம் கிடைக்கும், நம்ம அதை கேட்கணும் வாங்கணும் அப்படிங்கிற தீவிரம் கூட யாருக்கும் இல்லை. அப்போ 1901 நினைக்கிறாங்க நிவேதித்தை. அதுக்குள்ளே அவர்களுக்கு தீட்சை கொடுக்குறார் சுவாமிஜி. பாரதத்திற்கு தன்னை நிவேதனம் பண்ணியிருக்கிறார். இப்போ பூஜையில் நாம் நம்ம சக்கரை பொங்கல் சுண்டெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணுறோம் இல்லையா, பழம் எல்லாம், அது மாதிரி தன் வாழ்க்கையவே பாரதத்துக்கு அவள் கொடுத்துட்டா. அதனால் நிவேதித்தான்னு பேர் கொடுத்தார் சுவாமிஜி பொருத்தமாக.
அப்போ நிவேதித்தை என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு கடிதத்தில் எழுதுகிறாங்க தன்னுடைய தோழிக்கு. அதாவது நாமெல்லாம் கடிதத்தில் எழுதுனான்னு எழுதுவோம், நான் சௌக்கியம் நீ சௌக்கியமா, இன்னதை வாங்கினேன், இன்னது சாப்பிட்டேன், இன்னதை பண்ணினேன் அப்படின்னு லௌகிக்க விஷயமாக வீட்டில் என்ன செஞ்சோன்னு செய்யலை இதுகளாக பேசுவோம். நம்ம குடும்ப பிரச்சனைகளை தவிர நம்மளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அப்படி ஒரு குறுகிய சின்னஞ்சிறு உலகம். அவள் எழுதுகிறா, எல்லாருக்கும் தோன்றாத ஒன்று எனக்கு தோன்றுகிறது, பாரதம் சுதந்திரம் பெற வேண்டும். எப்போ? 1901. யாருமே அப்போ அதை சிந்திக்கலை. நிவேதித்தை சிந்திக்கிறார். சுவாமிஜியினுடைய நூல்கள் எல்லாம் படிக்க படிக்க எனக்கு அதுதான் தோன்றுகிறது. அவர் ரொம்ப பெரிய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதை அப்படியே கொடுத்தா யாருக்குமே ஜீரணிக்கிறது கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை கொஞ்சம் பகுத்து பிரித்து கொடுக்கணும். அது எந்த இடம்? பாரதத்தின் மீது நீ பக்தி கொள், பாரதத்துக்கு சுதந்திரம் பெறு என்று அவர் நமக்கு சொல்லுகிறார் என்று நான் அவர் வார்த்தைகளை புரிந்து கொள்கிறேன். அதனால் மக்களை பாரத மக்களை அவர்களுக்கு ஒரு கேல்வனைஸ் பண்ணணுங்கிற. கேல்வனைஸ்னால் மின்சாரத்தை பாய்ச்சுவது. மின்சாரத்தை பாய்ச்சின மாதிரி ஒரு உத்வேகம் கொடுக்கணும். பாரத மக்களுக்கு உத்வேகம் கொடுத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றே தீருவோம், இந்த அந்நிய பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்தே தீருவோங்கிற உணர்ச்சி அவர்களுக்குள்ளே கிளப்பி விடணும். அதுதான் ஏன் வேலை, மீதி அவங்க பார்த்துப்பாங்க என்று 1901 சொல்கிறார். பாலகங்காதர திலகர் கூட 1905 வங்க பிரிவினைக்கு அப்புறம்தான் ஸ்வராஜ்யா இஸ் மை பர்த் ரைட், ஸ்வராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு சொல்கிறார். அது 1905 தான். 1901 நிவேதித்தை சுதந்திரத்தை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார். தாதாபாய் நவ்ரோஜி 1906 தான் சொல்கிறார். அரவிந்தர் ஆரம்பத்தில் கொஞ்சம் சில கட்டுரைகள்லாம் எழுதுகிறார், திலக்கர் எல்லாம் எழுதுகிறார். ஆனாலும் பளிச்சுன்னு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறது யாருக்கும் இன்னும் சொல்ல முடியல. 1905 அப்புறம் தான் அந்த சத்தமே வருது, தீவிரமான பக்தி கொண்ட திலக்கர் போன்றவர்கள்ட்ட இருந்து. அதற்கு முன்பே சகோதரி நிவேதித்தை சுதந்திரம், அரசியல் சுதந்திரம் பெறுவது தான் பாரதத்தின் பிரச்சனைகளுக்கு விடிவு தீர்வு என்று தெரிந்து மக்களுக்கு அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். நாடு முழுக்க சென்று பேசுகின்றார். சுவாமி விவேகானந்தர் 1902 ஜூலை 4 சமாதி ஆகிறார், மகா சமாதி அடைகிறார். அப்போ சொல்கிற, எனக்கு அழுவதற்கு கூட நேரம் இல்லை, நான் செய்யக்கூடிய இந்த தேச பணியினால் என் குருநாதருக்கு நான் அஞ்சலி செய்ய போகிறேன் சொல்லி ஒவ்வொரு பக்கமாக போய் பாரதத்தினுடைய எல்லா மூலைகள்லையும் போய் பேசுகிறார். மக்களுக்கு உணர்ச்சியை தட்டி எழுப்பும் விதத்திலே செய்து கொடுக்கின்றார். நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அப்படி அவள் சந்தித்து இளைஞர்களுக்கெல்லாம் உற்சாகம் ஊட்டும்போது அவளால் அருள் உற்சாகம் பெற்றவர்களில் ஒருவர் தான் நம்முடைய பாரதியார். அவற்றின்றி எப்படிப்பட்ட தேசபக்த கனல் வீசும் பாடல்களை நாம் பார்க்கிறோம். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், அது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். அப்படி ஒரு பாட்டு அவர் எப்போ பாடுறார்? 1920 சுதந்திரம் கிடைக்கிறதுப்போ. நான் இன்னும் 27 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஆனால் சகோதரி நிவேதிதா 1901 எழுதுகிறா. இன்னும் 25 வருஷம் கழித்து நாம் பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் எழுந்து நின்று, போதும், நாங்கள் உங்களை ஆண்டது இதற்கு மேல் நியாயம் இல்லை, நாங்கள் கிளம்புகிறோம், நீங்களே உங்களுடைய ஆட்சியை பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் விடைபெறுகிறோம்னு சொல்லி கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்கிறான். எப்போ? 1901. அவ்வளவு தூரத்துக்கு அவளுடைய உள்ளத்தில் நமக்காக அந்த சுதந்திர தாகம் பொங்கி எழுந்தது. அதனால் சுவாமிஜி சொன்னார் இல்லையா, எல்லா தெய்வங்களையும் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டாங்க, பாரத தாயை வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொன்னதை அவள் செஞ்சு காமிச்சா. அவளுடைய பிறந்த நாள் இன்றைக்கு நாம் பாரத தாயை எப்படி தீப பூஜை செய்து வழிபடுவது நமக்கு ரொம்ப புண்ணியமான ஒன்று. நம்ம நாட்டில் நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு நமக்கு அழகாக வகுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நம்முடைய தேசம் என்று பெரியவர்கள் சொன்ன அந்த வாழ்க்கை முறையை நம்ம அப்படியே கடைப்பிடித்து வந்ததுனால இது நம்முடைய நாடுங்கிறதுல நமக்கு சந்தேகம் இருக்கலை. அதை ஒரு பெரிய விஷயமாக நாம் எடுக்கலை. அந்நியர்களெல்லாம் நமக்கு அச்சுறுத்தல் கொடுக்கத்தான் அதை நாம் சொல்லிக்கணும் போல் இருக்கே என்று தெரிய வருகிறது.
நம்முடைய நாட்டில் பெரியவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள்? தெய்வத்தை வணங்கு. வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுத்த ரிஷிகள், முனிவர்கள், மகான்களை வணங்கு. உன்னுடைய தாய் தந்தையர் முன்னோர்கள் எல்லாம் காலம் சென்றவர்கள், பித்ருலோகத்தில் இருக்கிறார்கள், அவர்களை வணங்கு. உன்னை போன்ற மனிதர்கள் உன் கூட வாழ்கிறார்கள், அவர்களை பூஜை செய்து அவர்களுக்கு சேவை செய். இந்த உலகம் உனக்காக மட்டும் படைக்கப்பட்டதில்லை. உன்னை விட சிறிய சிறிய சிற்றுயிர்கள் எல்லாம் இங்கே இருக்குது. ஆடு, மாடு, பசு, கோழி, இப்படி உன்னுடைய தினசரி நாய், உன்னுடைய தினசரி வாழ்க்கையில் உன் கூட இருக்கக்கூடியவே இருக்குது. விலங்குகள் எத்தனையோ இருக்குது. அப்போ இந்த பூமி எல்லாருக்காகவும் ஆனது. அதனால் உயிர்களுக்கு நீ தயை, அன்பு காட்டு, இப்படியெல்லாம் சொன்னாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த நரயஜ்ஞம், மனிதர்களுக்கு நீ சேவை செய் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதனுடைய உண்மையான பொருளை இன்னொரு விளக்கமாக நாம் என்ன எடுத்துக்கணும்? உன்னுடைய தேசத்திலே உன் கூட பிறந்த சக தேச மக்களாகிய பிள்ளைகளாகிய மக்கள், நாட்டு மக்கள் எல்லோர் மீதும் அன்பு கொண்டு இந்த தேசத்திற்கு நீ பாடுபடு, தேச சேவை செய், தேசிய உணர்வு கொள். இப்போ நம்முடைய பிரதமர் என்ன சொல்கிறார்? ஆத்ம நிர்பார். இந்த தேசத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நாமளே தயாரிக்கணும். ஏன் வெளிநாட்டுக்காரன் பண்ணினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பார்க்க போனால் இன்றைக்கு நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ட்ரோன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, ஆளில்லா விமானம் போல் இருக்கும். அது என்னென்ன காரியம் வேணாலும் பண்ணும். இப்போ நம்ம வாழ்க்கையிலே கூட ட்ரோன் பயன்படுத்துகிறோம். எப்படி? இப்போ ஃபோட்டோலாம் எடுத்தால், இப்போ கல்யாணம், கும்பாபிஷேகம், நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ட்ரோன் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது மேலே போய் பறந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கும். உச்சியிலேருந்து பார்த்து ஃபோட்டோ எடுக்குது. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணம். பல வகைகளில் இந்த ட்ரோன்ஸ், ஆளில்லா விமானங்களை வச்சு வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நாட்டில் இளைஞர்கள், நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது. பிரம்மாஸ்திரம்னு அந்த காலத்தில் இருந்த மாதிரி இன்றைக்கு பல பல ஏவுகணைகளை நம்ம நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்முடைய இளம் விஞ்ஞானிகள். அதில் பிரம்மோஸ் அப்படிங்கிறது பிரம்மாஸ்திரத்தை வச்சு தான் சுருக்கமாக பிரம்மோஸ்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த ஆயுதம் எங்களுக்கு வேணும்னு எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு உலகமெல்லாம் வாங்குகிறாங்க. அப்போ நமக்கு எல்லாம் செய்ய முடியும். எத்தனையோ செய்திருக்கிறோம். நம்முடைய விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகளை திருடிக்கொண்டு அவர்கள் நாங்கள் செஞ்சோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கம்ப்யூட்டர் இவ்வளவு இருக்கே, இதுக்கு ஆரம்ப மூல காரணமாக இருந்த செமிகண்டக்டர் சிப்ஸை அதை அந்த காலத்திலே நிவேதித்தையினுடைய தோழராக இருந்த சார் ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்போவே கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் அவர் என்னோடதுன்னு உரிமை எடுத்துக்கொள்ள மறுத்து விட்டார். அறிவுக்கெல்லாம் தனி உரிமை, காப்புரிமை கிடையாது, அது உலகத்துக்கு சொந்தம்ட்டார். அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ரேடியோ எப்படி செய்யணும்னு அவர் தான் கண்டுபிடிச்சார். அதை எடுத்துக்கிட்ட மார்க்கோனி நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அவன் பேரை போட்டுக்கிட்டான். அப்போ நம்ம நாட்டில் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. அதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய வரலாறை நீங்கள் படித்தால் அதில் தலை குனிவதற்கு ஒன்றுமே இல்லை, பெருமை கொள்வதற்குத்தான் எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்றை உடைய நீங்கள் ஏன் இன்னும் அந்நியருக்கு அடிமையாக இருக்கிறீர்கள்? தன் சொந்த நாடு தானே ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள், அதை கூட வேண்டான்னு சொல்லி நீ சுதந்திரமாக இரு என்று நம்மளுக்கு தட்டி எழுப்பினார். இப்போ தேசபக்தன் எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்க. சும்மா ஒரு உணர்ச்சி வசமாக பேசினா போராது. அதாவது சோம்பி கிடக்கும்போது தட்டி எழுப்ப இந்த உணர்ச்சி வசமாக பேசுறது சரி. ஆனால் காரியம்னு வரும்பொழுது நிதானமாக செய்யணும். அது காரியத்தில் இறங்கிட்டால் அது கொஞ்சம் போர் அடிக்கும் கூட. செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, குறுக்கெடுக்குது அப்படிங்கிறோம். நம்ம உட்காந்து பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி தயாரித்தவங்க அதை விரித்தாங்க, அதை கோலத்தை போட்டாங்க, இந்த இலையை வச்சாங்க, இதை வச்சாங்க, அதை வச்சாங்க. அப்போ ஏற்பாடு வேலைங்கிறது அவ்வளவு இருக்குது. செயலில் இறங்கும்போது தான் நமக்கு ஒரு காரியத்தினுடைய சிரமங்கள் புரியும். அப்படி செஞ்சு அப்போ அந்த செய்யணும்னா எது நமக்கு சக்தி கொடுக்கும்னு சொன்ன அந்த தேச பக்தி தான் சக்தியை கொடுக்கும். தேசபக்தி உள்ளத்தில் இருந்தால் இந்த நாட்டுக்காக எவ்வளவு சிரமப்பட்டு செய்வோம். அந்த தேசபக்தியை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். தேசபக்திங்கிறது என்ன? ஜனம், தேசம், தர்மம், 3 சொல்கிறாங்க நிவேதித்தை. ஜனங்கள், இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்கள், அந்த மக்களை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிற இந்த பூமி, இந்த தேசத்தை வணங்குங்கள், இதில் உள்ள மக்களை வணங்குங்கள். அதாவது உங்களுடைய சகோதரர்களாக அவர்களுக்கு வேண்டியதை செய்யுங்கள்.
அதையெல்லாம் விட முக்கியம், இந்த தேசம் இன்று சிறப்புடன் விளங்குகிறது என்றால் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள், வாழ வழிகாட்டி இருக்கின்றார்கள். சனாதன தர்மமும் நம்முடைய கலாச்சாரமும் அத்தகைய வணக்கத்துக்குரிய பின்பற்றுதலுக்குரிய விஷயங்களாக இருக்கின்றன. அவற்றை நீங்கள் கடைப்பிடியுங்கள். தர்மம் ஜன தேச தர்ம, தேச ஜன தர்ம. நாம் வாழும் இந்த பூமி, அதில் நம்மோடு வாழ்கிற மக்கள், அங்கு நாம் காலம் காலமாக கடைபிடித்து வந்துள்ள கலாச்சாரம், இது நமக்கு, இவற்றின் மீது நமக்கு மரியாதையும் அறிவும், இவற்றை போற்றி பாதுகாக்கும் எண்ணமும் இருக்கணும். அதுதான் தேசபக்தி. அது இருந்தால் தான் உழைக்க முடியும் சொல்லிட்டு இதில் அவங்க பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 2 விஷயம் சொல்கிறேன். அதெல்லாம் விளக்கமாக சொன்னால் நேரம் பத்தாது. அவங்க சொல்கிறாங்க, இந்த தேசத்தினுடைய வரலாறு, இந்த மண்ணின் வரலாறு மண்ணின் மைந்தர்களுக்கு தான் புரியும். வெளிநாட்டிலேருந்து வந்தவன் உங்கள் வரலாற்றை எழுதினா அது எப்படி சரியாக இருக்கும்? அதனுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியுடைய நுணுக்கமான உண்மைகள் அவர்களுக்கு புரியவே புரியாது. அதனால் உங்கள் வரலாற்றை நீங்கள் எழுதுங்க. இன்றைக்கு நம்முடைய வரலாற்றிலே எத்தனையோ நம்முடைய தேசபக்த வீரர்களின் செயல்களெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படி சொல்கிறாங்க நிவேதிதை. அது ஒரு முக்கியமான விஷயம் நாம் செய்யணும்னு அவங்க சொன்னது. இன்னொன்று, இந்த நாட்டிலே பல பல பாரம்பரியங்கள் சம்பிரதாயங்கள் கடைப்பிடிக்கப்படுகின்றன. இந்த ஐதீகங்களுக்கெல்லாம் பெரிய அர்த்தம் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் புரியும்படி சொல்லணும். அப்போ வெறும் பழமையை சொல்லி கொண்டிருந்தால் போதாது, அதனுடைய அர்த்தத்தை இதையே இப்படி ஏன் பொட்டு வைக்கிறோம் அப்படி இந்த காலத்து பொண்ணுங்க கேட்பாங்கல்ல. அப்படியெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியணும். இந்த நெத்தியில் 2 புருவங்களுக்கு நடுவில் நம்முடைய நினைவாற்றல், மனதின் ஆற்றல் குவிந்திருக்கிறது. அதை பாதுகாக்கும் விதமாக அங்கு குங்குமம் வைக்கணும். சமய சின்னம் மட்டுமல்ல, அதுக்கு மேலே இப்படி ஒரு பயனும் அதுக்கு இருக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் பழைய சம்பிரதாயங்களின் உண்மை பொருளை எடுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க நிவேதிதை. அப்போது நமக்கு இந்த தேசத்தின் மீது, அதோடு கூட இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் அவங்க சொல்கிறாங்க, இந்த மக்கள், நம்ம இந்தியர்களை சொல்கிறாங்க, இந்த மக்கள் ஒரு ராஜா தர்மத்தின்படி நடக்கலைன்னா இவன் தர்மத்தின்படி நடக்க மாட்டேன் என்கிறான், அது சரியில்லை, இந்த தர்மம் இவனை தண்டிக்கும் அப்படிங்கிறாங்க. உண்மை. ஆனால் மக்களாகிய நாமும் தர்மத்தின்படி வாழணும், அந்த தர்மத்தை காப்பாற்றணும். நாம் அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கலைன்னா நாமும் கஷ்டப்படுவோம். அதை இவர்கள் எப்போது புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. அதனால் நாம் அரசியல்னாலே இந்துக்களுக்கு ஒரு, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு தயக்கம், அச்சம், இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னா பேசக்கூடாது, அப்படியே சும்மா மூடி மறைச்சு நகண்டுருவாங்க. அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பேசும், அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு யாரோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அது ரெண்டுமே கூடாது. அரசியலில் ஒரு தவறு, ஒரு சரியில்லாத சூழல் இருக்குன்னா அதை மாற்றுறது நம்ம கையில் இருக்குது. இது ஜனநாயகம்னு சொன்னால், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நாடு எப்படி இருக்கணும்னு நமக்கு முதல்ல தெரியணும். நம்ம ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சாதான் அவங்க சரியாக வேலை செய்வாங்க. இல்லைன்னா அவங்க நாய்க்கு எலும்பு துண்டை போடுற மாதிரி என்னத்தையோ நமக்கு சலுகைகளை கொடுத்துட்டு நம்ம ஏமாற்றி சுரண்டி தம்மை வளப்படுத்தி கொள்வார்கள். இந்த தேசம் அப்படி எப்படி சுரண்டலுக்கு ஆளாகி இருக்கிறது. அன்றைக்கு அந்நியனுக்கு, இன்றைக்கு அநியாயமானவனுக்கு. அதெல்லாம் தட்டி கேட்கணும். நியாயத்திற்கு, நியாயவான்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கணும். அது நமக்கு தெரியணும்னு சொல்கிறாங்க சகோதரி நிவேதிதை. அதனால் தர்மம் தர்மம் தர்மம்னு அதுக்கு அவங்க உயிரை விடுவாங்க. எப்படி தெய்வ பக்தி வேணுமோ அது மாதிரி தேசம், தேசபக்தி, தர்மம், தர்மத்தில் நம்பிக்கை, தர்மத்தை கடைப்பிடித்தல் மக்களுக்கு வேணும். இதைத்தான் சகோதரி நிவேதிதை சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுடைய இந்த 158வது பிறந்த நாளிலே நாம் அதை ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு தேசபக்தியோடு வாழ்வோம், தர்மத்தை கடைப்பிடிப்போம், தர்மத்தை நமக்கு கடைப்பிடிக்க உதவுகின்றவர்களுக்கே ஆட்சி பொறுப்பை கொடுப்போம் என்று நாம் எல்லோரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த புண்ணிய தினத்திலே என்று சொல்லி, அடுத்து நாம் செய்ய வேண்டிய பூஜை நிகழ்ச்சிகளை பார்ப்போம். பாரத் மாதா கி